ونشهد أن محمدا عبده ورسوله المصطفى. قال تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. قال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. شر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة. மஸ்ஜித் விவாதத்தை இல்லாமல் பள்ளிவாசல் நிர்வாகம் மற்றும் பாலக்கரை வட்டார ஜமாத்துல் உலமா சபையை நடத்தும் 79வது சுதந்திர தின விழா நிகழ்ச்சி தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய துணைத் தலைவர் ஜமாத் மசூருதீன் அவர்களே, கிராத்தோதியாளர் விட்டு மரியாதைக்குரிய மௌலவி ஷேக் முகமது துவக்குரையாளர்களின் மரியாதைக்குரிய மௌலவி அப்துல் சலாம் அவர்கள், வரவேற்புரையாளர்கள் டிபிஎஸ்எஸ் முகமது ஜனாப் அவர்கள், முன்னிலை வகித்த இயக்கும் ஏ ராஜா முகமது அவர்களே, ஜனாப் ஏ முத்துல் பஷீர் அவர்களே, ஜனாப் இமேகி சாவலி அவர்களே, ஜனாப் ஏ அப்துல் மாலிக் அவர்களே, ஜனாப் ஹாஜி எஸ் ஏ அப்துல் முஜீத் அவர்களே, ஜனாப் ஏ அரபு பாஷா அவர்களே, வாழ்த்துறை வழங்கியிருக்கக்கூடிய பெருமதிக்குரிய நாளை பெருமக்கள் மௌலானா மௌலவி இஸ்ஸா முகமது மீரான் மிஸ்பாஹி ஹஸ்ரத் அவர்களே, மௌலானா மௌலவி என் மல்லமீன் யூசுப் ஹஸ்ரத் அவர்களே, மௌலானா மௌலவி என் முஃபத் வசீம் தாவூத் ஹஸ்ரத் அவர்களே, முகமது அசதுல்லா ஹஸ்ரத் அவர்களே, ஏ முகமது ஹுசைன் எனக்கு முன்னர் உரையாற்றிய அன்னை ஹலிமத்து சாடியா ரலியல்லாஹு அன்ஹா நிஸ்வான் மதரசாவின் முதல்வர் மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி எம்எஸ்கே ஃபாசில் நைனா முகமது ஃபைசி ஹஸ்ரத் அவர்களே, பாலக்கரை வட்டார ஜமாத்துல் உலமா சபையின் தலைவர் மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி முகமது சிராஜுதீன் மன்பை ஹஸ்ரத் அவர்களே, நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் தலைமை மஸ்ஜித் விமர்திகா தலைமை இமாம் மௌலானா மௌலவி ரப்பானி மன்பை ஹஸ்ரத் அவர்களே, நன்றியுரை ஆட்சிகளுக்கும் மேலாண் செயலாளர் மஸ்ஜித் ஏஎம்எச் அப்துல் ஹக்கீம் ஜனாப் அவர்களே, இந்த 79வது சுதந்திர தினத்தில் திருச்சியிலே இன்றைக்கு ஜும்மா உரையை இது சம்பந்தமாக நிகழ்த்திவிட்டு அதே நம்முடைய திருச்சி பகுதியிலே மேன்மை பொருந்திய மஸ்ஜிதிலே சிறார்கள், இளைஞர்கள், உலமா பெருந்தங்கள், வாலிபர்கள், நடுத்தர வயதினர் என்று எல்லா தரப்பு மக்களும் குடிமை இருக்கக்கூடிய இந்த சபையில் எதற்காக இது போன்ற நிகழ்ச்சிகள் அவசியமானது? ஏன் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் நடத்தி பொழுதுக்கும் நம்முடைய சோதரனுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா லீவ், சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சி எல்லாம் இருக்கும். சும்மா வர்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்போ நீங்க வந்திருக்கிறது பெரிய தியாகம். ஏன்னா சும்மா வந்துதான், அதனால சும்மா உரை கேட்டாங்க. இன்றைக்கு நீங்கள் வந்திருப்பது என்பது சுதந்திர தினத்தை முன்னிட்டு பல நிகழ்ச்சிகள் தொலைக்காட்சிகள் இருக்கும். அதையெல்லாம் மிகப்பெரிய அளவில் தியாகம் செய்துவிட்டு நாம் என்னதான் தியாகம் செய்திருக்கிறோம் என்பதை நினைத்து கொள்வதற்காக நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருப்பதற்காகவே அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை பொறுத்தருள்வானாக. அல்லாஹ் நமக்கு சொந்தத்திலே மிக உயர்ந்த சுகமான செய்வாங்க. இது போன்ற நிகழ்ச்சிகள் எதனால் கடமையாகிறது அப்படின்னு சொன்னா, சமீபத்துல ஒரு 2 வாரத்துக்கு முன்னால 2 வாரத்துக்கு முன்னால மாலைதான் அப்படிங்கிற பகுதியை குண்டு வெடிப்பதற்காக ஒரு தீர்ப்பு கொண்டு 2006 குண்டு வெடிக்கிறது, 2007 குண்டு வெடிக்கிறது. ரெண்டுமே மழை அந்த வெடிக்கிறது. 2006 குண்டு வெடித்து கிட்டத்தட்ட 47 பேர் இருக்கிறார்கள். குண்டு எங்க வெடிக்குது அப்படின்னா, சபைபராத் அன்னைக்கு நடுராத்திரி ஒரு 1:45 மணி 1:45 மணிக்கு
எல்லாம் கபர்ஸ்தானுக்கு போறதுக்கு பிஸி ஆகிட்டு இருக்காங்க, ரெடி ஆகிட்டு தொழுது எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க, ரெடி ஆகிட்டு இருக்காங்க. கபரிஸ்தானுக்கு அருகிலே இருக்கிற பள்ளிவாசல் சக்தி வாய்ந்த கொண்டு வெளிங்கிறது 46 பேர் இறக்கிறார். உடனடியாக கைது செய்யப்படுகிறார். அதாவது நடுத்தரவர்கள் இளைஞர்கள் அப்படின்னு சொன்னேன், கூடவே பெண்களும் இருக்கிறார்கள். அதுதான் இன்னும் பெரிய சாதனை. அதனால மாஷா அல்லாஹ் நினைச்சேன் கேட்கலாம். மிகவும் கவனிக்கிறீங்க. அப்போ கவனிக்கிறீங்க. இறந்த அனைவரும் முஸ்லிம்கள், ஆனால் கைது செய்யப்பட்ட அனைவரும் முஸ்லிம்கள். திரும்ப 2007 முஸ்லிம்கள் மாலைகானே முஸ்லீம், மாலைகான் படம் திரைப்படம் தான் இருக்கு. மாலைகான் வந்து முழுக்க முழுக்க முஸ்லீம் இருக்கக்கூடிய பெரும்பான்மை கிட்டத்தட்ட 100% நெருக்கமாக முஸ்லீம். ஒரு சக்தி வாய்ந்த குண்டு வந்து ஸ்கூட்டர்ல கிடைக்குது, பைக்ல வச்சு வெடிக்குது. 6 பேர் இறந்தார்கள். மறுபடியும் முஸ்லீம் கைது செய்யப்பட்டார். சரி, மகாராஷ்டிராவில் இதே மாதிரி மகாராஷ்டிரால ட்ரெயின்ல தொடர்ந்து கொண்டு வைக்குது. 187 பேர் இருக்கிறாங்க. அதை எல்லாரும் கலந்துருக்கிறாங்க. 180 டிஃபன் பாக்ஸ் பாம்பு வெடிக்குது. குக்கர், பிரஷர் குக்கர் இல்லையா, அதுல பாம்பு வச்சு வெடிக்குது. மறுபடியும் முழுக்க முஸ்லிம்களை கைது செய்யப்படுகிறார்கள். 2006 2007 நடந்த சம்பவங்களுக்கு பின்னால் முஸ்லிம்கள் ஒரு 10 வருடம் கழித்து என்ற ஒரு பெண் சாமியார், இன்னொரு கர்னல் என்கின்ற ஒரு வாழ்வாங்க. ஏன்னா அந்த குண்டு அனைத்து ராணுவத்தில் இருந்து கர்னல் புரோஹித் என்கின்ற ஒரு ராணுவ அதிகாரி அந்த குட்டை கொண்டு வந்து ராஜ்நாத் தாக்கூர் கிட்ட கொண்டு அங்க வெடித்த பைக் யாருன்னு சொன்னா ராஜ்நாத் தாக்கூர். பின்னால ஹேமந்த் கார்கரே என்கின்ற ஒரு பெரிய அதிகாரி, ஒரு நேர்மையான பாவியன். நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் ஹேமந்த் கார்கரே போட்டு நாம் வளர்க்க வேண்டும். அரசு உயர் பதவிகளில் அதிகாரிகளாகவும் பக்கமாட்சியற்ற நேர்மையான அதிகாரிகளாகவும் ஏன் உருவாகணும் அப்படின்னு சொன்னா, பிற்காலத்தில் இதை கண்டுபிடித்து இந்த 2 அயோத்தியர்களை கைது செய்வதற்காகவே கொலை செய்யப்பட்டார் ஹேமந்த் கார்கரே. ஹேமந்த் கார்கரே அப்படி ஒரு புக்கே இருக்கு. ஜட்ஜ் லோயா அப்படி ஒரு புக்கே இருக்கு. ஒரு நீதிபதி கொலை செய்யப்படுகிறார், ஒரு IPS அதிகாரி கொலை செய்யப்படுகிறார். காரணம் என்ன? இது ஏன் சொல்லி ஆரம்பிக்கிறேன்னு ஒரு ரிசல்ட் இருக்கு. 2006 கைது செய்யப்பட்டு 2007 கைது செய்யப்பட்டு 10 ஆண்டுகள் முஸ்லிம்கள் சிறைகளில் இருந்து தொடர்ந்து செய்திருக்கிறார். தொடர்ந்து சிறையில் இருந்ததற்கு பின்னால் தான் இந்த வழக்கில் முஸ்லிம்கள் ஈடுபடவில்லை என்று ஒரு உண்மையான நேர்மையான நெஞ்சுறுதி மிக்க ஒரு ஆண்மகன் கைது செய்கிறார். இவர்கள் அல்ல காரணம். சாப்ரான் டெரரிசம் அப்படின்னு ஒரு பேர் அப்பதான் வருது இந்தியா. என்ன டெரரிசம்? முஸ்லிம் டெரரிசம், முஸ்லிம் டெரரிசம், இஸ்லாமிக் டெரரிசம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலகட்டத்தில் சாப்ரான் டெரரிசம் என்பதை இந்தியாவுக்கு கொண்டு வருகிறார் ஹேமந்த் கார்கரே. காரணம் தீவிரவாதம். இதை நான் சொல்றதுக்கு ஒரு ஆழமான காரணம் இருக்கு, கவனிச்சு. அப்ப இருந்து 2025 இப்ப 2025 2006 இருந்து 2025 கிட்டத்தட்ட எத்தனை வருஷம்? கிட்டத்தட்ட 20 வருஷம். 10 ஆண்டு முஸ்லிம்கள் தான் குற்றவாளிகள் அநியாயமா அனாமத்தா பார்த்த சிறையில போச்சு. அதுக்கப்புறம் இவங்க பிடிச்சி இவங்க ஒரு 10 வருஷத்துக்கு இடையில அப்படியே வெளியில வந்துட்டாங்க. இவங்க 2 பேர் எனக்கு கேன்சர் இருக்குது, எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படி சொல்லி இந்த மாதிரி வெளியே வந்து பிரகாஷ் தாக்கூர் வெளியே வந்து எம்பியாவே ஆயிடுச்சு. தேர்தல் நின்று எம்பி ஆயிடுச்சு. இப்ப சமீபத்தில் பியாண்ட் டவுட் ப்ரூவ் பண்ண முடியுங்க ப்ராசிக்யூஷன் சைட்ல அப்படின்னு பெனிஃபிட் ஆகும். 2 வழக்கு கேட்பார். நான் சொன்ன பாத்தீங்களா, ட்ரெயின்ல வெடிச்ச வழக்கம் முஸ்லீம் கைது செய்யப்பட்டாங்க. 187 பேர் செத்தாங்க. 2006 1, 2007 1, 2006 2 ஒண்ணு அந்த ட்ரெயின்ல வெடிச்சது, இன்னொன்று முஸ்லீம்களுக்கு மாலைகான்ல வெடிச்சது. 2007 மாலைகான்ல வெடிச்சது.
இந்த 3க்குமே முஸ்லிம்கள் தான் முதலில் கைது செய்யப்பட்டார். அந்த 2006 ட்ரெயின்ல வெடிச்சதுக்கு 20 வருஷம் ட்ரெயின்ல இருந்து MCOC மகாராஷ்டிராவுடைய ஆர்கனைசேஷன் கையில் இருக்கக்கூடிய நீதிமன்றம், MCOC நீதிமன்றம் அதிலே 5 பேருக்கு மரண தண்டனையும் 7 பேருக்கு 5 முஸ்லிம்களுக்கு மரண தண்டனையும் 7 முஸ்லிம்களுக்கு ஆயுள் தண்டனையும் கொடுத்து அதில் 12 பேர் ஒருவன் கொரோனாவிலேயே செத்து போயிட்டான் ஜெயிலே. மிச்சம் 11 பேர் உயிர் இருக்கான். 19 ஆண்டுகால சட்ட போராட்டத்திற்கு பின்னால் உயர் நீதிமன்றத்திலே முஸ்லிம்கள் தங்களுடைய நியாயத்தை நிரூபிப்பதற்கு உயர் நீதிமன்றத்தை போராடினார்கள். MCOC நீதிமன்றத்தை சாதியது உயர் நீதிமன்றம் தன்னுடைய அந்த ஒரு நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளுடைய அமர்வு. ஏன்னா ஸ்பெஷல் கோர்ட் வந்து ஹைகோர்ட். அப்ப 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு வந்து அது விசாரணைக்கு வருது. 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு சரமாரியான கேள்விகளை கேட்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? இந்த பாதிக்கப்பட்ட இந்த குற்றவாளிகள் நீங்கள் யாரை கைது செய்திருக்கிறீர்களோ அது குற்றத்தை நிரூபித்தால் போதும், அதாவது ஒரு குற்றத்தை முடிச்சா போதும், ஒரு வழக்கை முடித்தால் போதும் என்கின்ற கோணத்திலே அப்பாவிகளை நீங்கள் கைது செய்திருக்கிறீர்கள். அவருடைய கால்களை இரு கூறாக பிடித்திருக்கிறீர்கள். அவர்களுக்கு எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்திருக்கிறீர்கள். அவர்களுடைய கண்களை தூக்க விடாமல் தண்ணீரை ஊற்றி அவருடைய இரவு அவர்களை கொடுமைப்படுத்தியிருக்கிறது என்பதை கிங் ஜேம்ஸ் மருத்துவமனையினுடைய ஆதாரத்தின் மூலமாக நிறுவப்படுகிறது. இவர்கள் குற்றவாளிகள் அல்ல, இவர்களை விடுதலை செய்கிறேன் என்று 20 ஆண்டுகள் கழித்து முஸ்லிம்கள் விடுதலை ஆகிறார்கள். அதுக்கப்புறம் 3 நாள்ல இவர்களுடைய விடுதலையை எதிர்த்து அப்பீல் போயிருக்கிறோம். இவங்க விடுதலை பண்ணது தப்பு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோடனே சுப்ரீம் கோர்ட்டு விடுதலையை ஸ்டே பண்ணாலும் இப்போதைக்கு அவங்க ஜெயில அடைக்க வேணாம், மீண்டும் ஜெயில அடைக்க வேணாம், வெளியே இருக்கட்டும். ஆனா வழக்கு வந்து அப்பீல் இருந்துச்சு. இது ஒரு பக்கம். ஒரே காலகட்டத்துல நான் சொன்ன பிராக்டிஸ் தாக்கம் இவங்களுக்கு வந்து ட்ரையல் நடக்குது. என்னைய போங்க இவங்க அப்பீல் ட்ரையல் தண்டனை அறிவிச்சு உங்களுக்கு அப்பீல் தயாரி சொல்லி வர்றாங்க. ட்ரையல்லையே வழக்கு நடந்துகிட்டு இருக்கும் போது பிராக்டிஸ் தாக்குவதை வழக்குல வச்சிருக்க வேண்டியதில்லை என்று அரசு தரப்பு சொல்லுது. தேவையில்லை. அப்ப பாருங்க, கவனமா கூர்ந்து கவனிக்கணும். 182 பேர் சாவறான். கைது செய்யப்பட்ட இந்த 11 பேர் குற்றவாளி இல்லைன்னு நீதிமன்றம் சொல்லுது. அப்ப யாரை வச்சாங்க? யாரை குற்றவாளிகளாக தாக்குவதற்கு வைக்கப்படுகிறது? இங்க 2006 2007 மாலைகள்ல இவர் தான் என்று பிடித்த அதிகாரி இல்ல, அதிகாரி கொல்லப்பட்டார். இங்க ட்ரையல்லையே சந்தேகத்தை கிடைக்கிட்டு உங்களால நிரூபிக்க முடியல, வெடிச்ச பை இந்த மாதிரி தான் உங்களால ப்ரூவ் பண்ண முடியல, அதனால நாங்க வெளியிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் ஒரு ஓரம் வந்து எனக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் இதுக்காகலாம் சொல்ல வரல, இதெல்லாம் நிறைய நடந்து தானே. மகாராஷ்டிராவின் முதலமைச்சர் பேசுகிறார். இப்போது உலகத்துக்கு தெரிந்து விட்டது, there is no such thing called saffron terrorism. இதான் இப்ப சொல்ல வர செய்தி. இப்போ உலகத்துக்கு தெரிஞ்சிருச்சு காது தீவிரவாதம் ஒண்ணு இல்ல. அந்த ஒற்றை வார்த்தை அவர்களுக்கு உள்ளாக தைத்திருக்கிறது. ஒரு வார்த்தை நான் நம்மளே இருந்து இன்னைக்கு ஏன் கூடுறோம், ஏன் நினைவு கூடுறோம்? முஸ்லிம்கள் இந்த மண்ணுக்கானவர்கள் இல்ல. முஸ்லிம்கள் பாகிஸ்தானை நேசிப்பார்கள். முஸ்லிம்களுக்கு சுதந்திரத்துக்கு என்ன தொடர்பு இருக்கிறது? முஸ்லிம்கள் அடாவடிக்காரர்கள், முஸ்லிம்கள் வன்முறையாளர்கள், முஸ்லிம்கள் குண்டு வைக்கக்கூடியவர்கள், இப்படி சொல்லி 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 அதை அப்படியே ஏற்று 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 நம்முடைய தலைமுறை, இன்றைக்கு இருக்கக்கூடிய புதிய தலைமுறை அதை இருந்தா இருந்துட்டு போடுறோம், எல்லாத்துக்கு போட்டோம் என்று வரக்கூடிய நிலம் வந்துருச்சா இல்லையா? ஆனா ஒரே ஒரு வார்த்தை, ஒட்டுமொத்த சுதந்திர இந்தியா வரலாற்றில் நம் மீது அபாண்டமாக எத்தனை குற்றவெடுப்பு பணிகள் போடப்பட்டிருக்கிறது. எதிலுமே நம்ம சம்மந்தப்பட்டது உண்மையை நம்ம செய்ய போறது இல்லை. ஏன்னா எங்க வைத்தாலும் நம்மைத்தான் கைது செய்ய போகிறார். பொதுமக்கள் தரமானங்களை கைது வைத்தாலும் அவன் தான் கைது பண்றான். மாலை காண்டி முஸ்லீம் எடுத்தாலும் அவன் கைது பண்றான். நமக்கே தெரியும் எங்க வச்சாலும் நம்மளெல்லாம் அப்படி பயப்படுறாங்க. ஆனா ஒரு வார்த்தை, காவி தீவிரவாதம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வரலாற்றுல இருக்கக்கூடாது. நாளைக்கு யாராவது பேசினா அது சொன்ன வழக்கம் முடிஞ்சு வச்சு தெரியுமா அப்படின்னு நம்மள சொல்லணும். நாளைக்கு நம்மளே ஒரு விவாதங்களில் இந்த வாதத்தை எடுத்து வைத்தால் அது நீதிமன்றம் இல்லைன்னு சொல்லிருச்சு. ஏன்னா இந்த வழக்கில் நீதிபதி அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். எந்த மதமும் வன்முறையை போதிக்கவில்லை அப்படிங்கிற வார்த்தையை தீர்ப்பு தராங்க. என்னைய நீதிபதி இந்த வழக்குல தேவையில்லை, ஆனா அவருக்கு சொல்லி அவர் என்ன சொல்றது, நம்ம அவர் சொல்றாரு அந்த வார்த்தையை, எந்த மதமும் வன்முறையை போதிக்கவில்லை. இந்த வழக்கில் சொல்வதற்கு காரணம் காவி தீவிரவாதம் என்று கடந்த 20 ஆண்டுகளாக நாம் சொல்வதற்கு காரணமாக இருந்த வழக்கு அந்த வழக்கு. அப்ப முஸ்லிம்கள் சுதந்திரத்திற்கு சொந்தக்காரர்கள் என்பது நமக்கு மறந்தே போச்சு. நினைவு கொண்டு ஒரு ஒத்த வார்த்தையை அவரால் ஏற்க முடியாமல் அதை மறைப்பதற்கு இவ்வளவு பெரிய முஸ்லிம்கள் போராடி பெற்று தந்த சுதந்திரம் தான் இந்த சுதந்திரம்.
நம்முடைய பங்களிப்பு நம்முடைய விகிதாச்சாரத்தில் அதிகமாக இருக்கிறது என்பதை இந்த உலகத்துக்கு எப்படி சொல்ல போகிறோம்? எப்படி சொல்ல போகிறோம்? ஹைதராபாதி என்கின்ற ஒரு மாபெரும் மகான் 1797 ரொம்ப முன்பாகவே ஆங்கிலேயர்கள் எதிர்த்து சிறைக்கு சென்ற ஒரு முஸ்லிம் மாவீரன் அவர். காலனி ஆதிக்கத்தில் 1897 அவர்தான் முதலாக இந்தியாவில் எந்த காரணம் காட்டி எங்களை ஜிஹாது இருக்கிறீர்கள்? அவன் உண்மையிலே ஒரு வார்த்தை ஜிஹாதுகள் தான் காரணம். இந்த இந்தியாவில் முதலாக ஃபத்வாயே ஜிஹாத் என்று 1831 அறிவித்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஜிஹாதை அறிவித்தவர் தஸ்ரீஹத் ஹைதராபாதி. ஜிஹாத் எடுத்துக்கிற சாதாரண எடுத்துக்கோமா? அவர்களை எதிர்ப்பதை முழுமையாக எடுத்துக் கொள்வோம். அவர்களின் சொத்துக்களை ஹராம் என்று நினைப்போம். அவர்களை பார்ப்பதை பேசுவதை அவர்களோடு பழகுவதை நாம் எட்டிக்காயாக எதிர்ப்போம். அப்படி இந்த உள்ளத்துக்குள் உள்ளார்ந்த அந்த வெளியை இறங்கி மற்றவங்க வேற மாதிரி இருந்தா, ஆனால் நாம் நம்முடைய மத உணர்வோடு அதை கலந்து, நம்முடைய மார்க்க உணர்வோடு கலந்து, இது ஹராம், இது ஃபத்வாயே ஜிஹாத், ஜிஹாதுக்கான அழைப்பு, ஆங்கிலேயர்களை எதிர்ப்பது, ஆங்கிலேய ஆதிக்கத்தை ஏற்றுக்கொள்வது ஹராம் என்று நினைத்தோம். ஆங்கிலேய ஆதிக்கத்துக்கு எதிராக போராடுவது ஜிஹாத் என்று பிரகடனம் செய்வது முதலாக முஸ்லிம்கள் என்பதை இந்த உலகமும் மறந்துவிட்டது. அதை முஸ்லிம்களை மறந்துவிட்டார். 1797 பிறந்த ஹைதராபாதி 1831 ஃபத்வாயே ஜிஹாத் என்று அறிவித்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஜிஹாதை பிரகடனம் செய்கிறது என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கு முஸ்லிம் சமூகமே கேட்கிறது, நம்மளுக்கும் சுதந்திரத்துக்கு என்ன சம்பந்தம்? நம்ம என்ன பண்ணோம்? நம்ம அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான? சரி, இன்று முஸ்லிம் சமூகமே கேட்கக்கூடிய அளவிற்கு இந்த சூழ்நிலை அறிவித்து அரசு துறையில வேலைக்கு இருந்தார். ஹைதராபாதி கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாரு. ஆனால் அவருடைய அரசு பணியை in protest he resigned the government. முஸ்லிம்களுக்கு இந்த உணர்வு ரொம்ப டீப்பா எனக்கு மொத்தமெல்லாம் அப்படி இல்லைங்க. படிச்சு முன்னேறிட்டான். இன்னைக்கு தினமலர்னு பத்திரிக்கை வச்சிருக்கான். இவனுடைய வரலாறு என்னது? இவெல்லாம் ஆங்கிலேயர் காலத்திலே படிச்சு கிடிச்சு படிப்பெல்லாம் விடல. ஆனால் நாம் ஆங்கிலம் கற்றுக்கொள்வதை ஹராம் என்றோம், ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஜிஹாத் என்றோம், ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடுவோம் என்றோம், இந்த களத்திலே இறப்பது ஷஹாதத் என்றோம். அப்படி உயிர் கொடுத்து பெற்றுக்கொண்ட சுதந்திரத்தினால் தன்னுடைய அரசு பதவியை, தன்னுடைய அரசு பணியை ராஜினாமா செய்துவிட்டு சுதந்திர போராட்ட களத்திலே இருந்தார். இன்றைக்கு ஹைதராபாத் என்கின்ற பெயர் முதன் முறையாக கேள்விப்படக்கூடிய உங்களுக்கு எல்லாரும் தெரியுமா? எல்லாரும் தெரியுமா? கேட்டுங்க, சும்மா ஒரு எக்ஸசைஸ் தான். கேட்டே இருக்கீங்களா? 8:30 மணிக்கு தூங்குற போறீங்க, ஜும்மால வேற ஒரு பயன் கேட்டிருப்பீங்க. எப்படியும் கேட்கலையா? சும்மா மெமரியில ஏறின பிறகுதான் வந்தீங்களா? ஏன்னா பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையிலே தூண்கள் யாருக்கு என்றால் முடியாதவர்களுக்கு, வயது முதிர்ந்தவர்களுக்கு. ஆனால் நபிசுல்லாஹு சபையில இது மாதிரி மார்க்க ரீதியான மஸ்ஜிதுகளில் நடக்கக்கூடிய சபைகள் அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு வரக்கூடிய மாணவர்கள் போயிரு. அல்லாஹ் சொல்லுவாங்க, எங்கிருந்து வரீங்க அப்படின்னா உங்களை நினைவு கூறக்கூடிய ஒரு உன்னதமான சமூகத்திலிருந்து வர்றேன். அப்ப அல்லாஹ் சொல்லுவான், இங்கிருந்து மாணவர்கள் ஒன்றாக அல்லாஹ்வுடைய அர்ஷ் வரைக்கும் போய் நினைவு கூறக்கூடிய சபையில இருந்து வர்றோம். அந்த சபையில இருக்கிற எல்லாரும் பாவம் அணிந்து கொடுத்துடலாம். சபையில இருக்கக்கூடிய எல்லாரும் பாவம் அணிந்து. அப்போது சொல்வார், ஒரு மாணவர் கேட்பார், ஒருத்தருக்கு நிகழ்ச்சியில கலந்துக்கிற ஐடியாவே இல்லை, அவர் சும்மா வந்தாரு, நிகழ்ச்சின்னு இல்ல ஹதீஸ்ல நான் சொல்றது, மஜ்லிஸ்ல கலந்துக்கிற ஐடியா இல்லை, அவர் சும்மா வந்தாரு அப்படின்னா அவருக்கும் அந்த சிறப்பை அல்லாஹ் செய்திருக்கிறார். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிற ஒரு மஜ்லிஸ்ல நெருங்கி வந்துட்டீங்கன்னு வைங்களேன், யார் எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய அருளுக்கு நெருக்கமான. அரபில் ஒரு பழமொழி இருக்கு, உணவு கஷ்டப்பட்டு ஒருத்தர் எழுந்து வந்திருக்காரு, அல்லாஹ்வுடைய அருளுக்கு நெருக்கமா வந்திருக்கேன். இப்ப பாருங்க எவ்வளவு கண் நிறைவா இருக்கு. உலகத்திலேயே எல்லாத்துக்கும் ஒரு அளவை சொல்லிக் கொடுத்து, ஒரு சபைக்கான அளவையும் சொல்லிக் கொடுத்த ஒரு தலைவர் இந்த உலகில் இருந்திருப்பார். ஆனால் அது உத்தம தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
என்ன அழகா இருப்பாங்க இப்ப சொல்றீங்க. என்ன பெண்குள்ள அழகு எவ்வளவு அழகா இருக்கு, நிறைப்ப நிரப்பமாக சுண்ணத்தை ஃபாலோ பண்ணா அழகா இருக்கும். சரி, எங்க விட்ட என்ன கேட்டேன்னா, ஃபஸ்லே கைலாபாதிங்கிற பேரை இதுக்கு முன்னால் கேள்விப்பட்டவர் எத்தனை பேர்? ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்காரு. அநேகமா அவர் ஏதாவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன். சந்தோஷம். ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்காரு. சந்தோஷம். பாருங்க நம்ம நிலைமைய. இல்லாத வரலாற்றை எழுதி காட்டுகிறான். இவனுங்களுக்கும் சுதந்திரத்துக்கு எந்த சம்பந்தமுமே இல்லை. ராகுல் காந்தி அவர்கள் பாரத் ஜோடோ யாத்திரால ஐ பெக் டு ரிமைன் ஹம்பிள் சர்வெண்ட் அப்படின்னு சாவர்கர் எழுதினாரா இல்லையா அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி காட்டினார். அதான் இருக்கு, அது எழுதி ஐ பெக் டு ரிமைன் ஹம்பிள் சர்வெண்ட். பிரிட்டிஷ் வந்து நான் வந்து ஒரு பணிவான பணியாளர் இருக்கிறதுக்கு நான் வந்து அப்படின்னு எழுதி கெஞ்சி கேட்டு கதறி வெளியே வர்றாரு. அதற்கு ராகுல் காந்தி மீது வழக்கு இருக்கிறது, தேசத்துக்கு வழக்கு இருக்கிறது. ஆனா அவன் என்ன செய்யறான்னா, உண்மையே கெட்டி கூட்டாளி வெளியே வந்தவனெல்லாம் அவன் தலைவரா கொண்டாடி இருக்கிறான். ஆனா பசலே கைலாபாதி ஹாஃபிஸுல் குர்ஆன் ஒரு அரசு ஊழியர், ரேர் காம்பினேஷன். இன்னைக்கு ஹாஃபிஸுல் குர்ஆன் ஒரு அரசு ஊழியராக எத்தனை பேர் வர முடிகிறது? அது எப்ப 1997 குர்ஆனை மரணம் செய்த ஹாஃபிஸ் அரசு ஊழியர் ஆங்கிலேயருக்கு எதிராக ஜிஹாதை அறிவிக்கிறார். அந்த காலத்திலே தினசரியிலே வந்த முஸ்லிம் ஜிவான் லால், இந்த ஆள் வந்து ஒரு பிரிட்டிஷ் உளவாளி. முஸ்லிம் ஜிவான் லால் முன்ஷி ஜிவான் லால் என்கின்ற ஆங்கிலேயருடைய உளவாளி தன்னுடைய பத்திரிகையை எழுதி காட்டுகிறார். 30 ஜூன் 1859 ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தீவிரமாக களமாடிய ஹாஃபிஸுல் குர்ஆன் முன்னாள் அரசு பணியாளர் ஃபஸ்லே கைலாபாதி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஜிஹாதை அறிவித்து கடுமையாக சுதந்திர போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட ஃபஸ்லே கைலாபாதியை ஆங்கிலேய அரசு கைது செய்தது. அவருடைய வீட்டில் வைத்து கைது செய்தது. அவருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தது. அந்தமான் சிறையில் அவரை தூக்கிவிட்டது. அந்தமான் சிறையில் அவரை தூக்கிவிட்டது. இன்றைய வரைக்கும் அந்தமானில் எத்தனை மக்கள் எத்தனை அரசுகள் மாறினாலும் இன்றைய வரைக்கும் அந்தமானுடைய கலாச்சார பிரிவு ஃபஸ்லே கைலாபாதியுடைய நினைவை நினைவு கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் கலாச்சார நிகழ்வுகளை நடத்தி வருகிறது என்ற வரலாற்று உண்மை. அந்தமான் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்தமானுக்கு நாடு கடக்கப்பட்டு அந்தமானிலே சிறையில் அடைக்கப்பட்டு அந்தமானிலே தூக்கிலிடப்பட்டார் ஆங்கிலேயர்களை எதிர்த்த ஃபஸ்லே கைலாபாதி. ஒரு ஹாஃபிஸுல் குர்ஆன் இளமை காலத்திலே அரசு பணியில் இருந்தவர். ஆங்கிலேயர்களை எதிர்த்து சுதந்திர போராட்டத்திற்காக தனது அரசு பணியை ராஜினாமா செய்து களத்திலே உறுதியாக நின்றதற்காக எவரோடு சமரசம் செய்து கொள்ளாத ஒரு உறுதிப்பாட்டான களத்திலே நின்றதற்காக அவர் தன்னுடைய வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டதை முன்ஷி ஜிவான் லால் என்கின்ற அந்த ஆங்கிலேய உளவு மனிதர் தன்னுடைய புத்தகத்தில் தன்னுடைய சேனலில் எழுதி காட்டுறார். அவரை வீட்டில் வைத்து கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். அந்த மாதிரி தூக்கிலிடப்பட்டார். எவ்வளவு பெரிய வீரம், எவ்வளவு பெரிய தியாகம். நம்ம எத்தனை பேருக்கு இந்த ஃபஸ்லே கைலாபாதி வரலாறு தெரியும்? நம்முடைய அடுத்த பிள்ளைகளுக்கு ஃபஸ்லே கைலாபாதியின் பெயரை வைக்க வேண்டாமா? ஒருத்தர் கூப்பிட்டு ஒருத்தர் பேர் வச்சிருந்தார். அவன் பையனுக்கு என்ன பேர்? 3 பசங்க நம்மளுக்கு உண்மையான, அதாவது மசிதில் சும்மா என்டர்டைன்மெண்ட் போயிட்டு போல 3 பசங்க பேர் வச்சிருந்தார். ஏன்னா நான் எப்பவுமே இன்ட்ரெஸ்டாக விசுவாசம் வந்து அர்த்தமுள்ள பேர் சொல்லுவாங்க. விசுவாசம் வந்து எப்பவுமே பேருக்கு அர்த்தம் மாத்தி வைக்கலாம் சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எனக்கு பேர் தெரிஞ்சுக்கிறது. எப்பவுமே என்ன பேர் வச்சுக்கீங்க? 3 ஆம்பளை பசங்க, 3 பேர் வந்தாங்க. 3 பேருக்கு பேர் என்னன்னு ஆமீர் கான், சல்மான் கான், ஷாருக் கான். இப்போ தெரிஞ்சவர் தான் எனக்கு. 3 பசங்க பேர் என்ன? சல்மான் கான், ஷாருக். நம்மள நிறைய பேர் கூட ஆக்டருங்க பேரு தனக்கு பிடிச்ச ஆளுங்க பேர் தான் வைக்கிறாங்க. ஃபஸ்லே கைலாபாதி பேர் வைப்போமே. வரலாறு எப்படி தெரிஞ்சுக்கிறது? உயிர் இருப்பது சாதாரண விஷயமா? உயிர்ல சென்றால் வராத உயிரை இந்த மண்ணிற்காக தியாகம் செய்தவர்கள் இந்த குர்ஆனை உலகத்திலே என்று ஆபீஸ்கள். ஆனா இந்த தியாகம் வரலாறு யாரும் கண்டுக்கத்தில்லை, யாரும் பேசுறதுக்கு இல்லை. எப்படி தெரியும்? ஃபஸ்லே கைலாபாதி பெயரிலே விருதுகள் பெறப்பட வேண்டும். ஃபஸ்லே கைலாபாதி பெயரிலே கல்வி நிறுவனங்கள் தொடங்கப்பட வேண்டும்.
பசலையா கைராபாதியுடைய பெயரில் புத்தகங்கள் எழுதப்பட வேண்டும். பசலையா கைராபாதியுடைய பெயர்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு அடுத்த சந்ததிகளுக்கு வைக்கப்பட வேண்டும். அதன் மூலமாக நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரே ஒரு காவித்தீவிரவாதம் என்கின்ற பெயரை 20 ஆண்டுகள் காத்திருந்து அதை விசாரித்த அதிகாரியை கொலை செய்து அவரை எம்பி ஆக்கி அதற்கு பின்னர் விசாரணையை நடத்தி அவரை இந்த வழக்கு விசாரணை நீக்கிவிடுவார் என்று சொன்ன போது என்னை நீதிபதி சொன்னார், மிச்ச 4 பேர் நீக்க மாட்டேன் அப்படின்னு. அவரோட வழக்கை வைத்து அப்படியே விசாரித்து நீதித்துறையை வாழ்த்து தரக்கின்ற ஒரு தீர்ப்பை பெற்று ஒரு முதல்வர் அறிவிக்கிறார். அப்படி ஒரு பேரே கிடையாது. ஒரு அவப்பெயரை எடுத்துக் கொள்வதற்கு தயார் இல்லை. இல்லாத வரலாற்றை உருவாக்கி கணக்கு வரலாற்றை உருவாக்கி போகிறார்கள். ஆனால் நாம் பெரும் வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள், பெரும் தியாகத்திற்கு சொந்தக்காரர்கள், இன்னொரு அள்ளி கொடுப்பதற்கு நாமே சொந்தக்காரர்கள், நாமே அதற்கு அத்தாட்சிக்காரர்கள். ஆனால் ஒரு பசுலையர் கைராபாதியை பற்றி இந்த இளம் சமூகத்திற்கு அறியாமல் இருக்கிறது என்று சொன்னால் எதற்காக அந்த மனிதன் இவ்வளவு பெரிய தியாகத்தை நம்ம மண்டியிலே செய்தான்? இந்த இந்தியா சுதந்திர காற்றை சுவாசிக்கிறது என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் பசுலையர் கைராபாதியின் தியாகம் அல்லவா? ஷரஃபுத்தீன் காதிரி பீகாரிலே கும்ராவா என்கின்ற ஊரில் இருக்கிற ஒரு யுனானி காந்தி. நிறைய பேர் மகாத்மா காந்தியை வரலாறு படிக்கிறோம். எத்தனை பேர் கூட இருந்த இஸ்லாமியர்கள்? அவர் ஒரு யுனானி டாக்டர். 1930 உப்பு சத்தியாகிரகத்தை காந்தி நடத்திய போது, மகாத்மா காந்தி நடத்திய போது அவரோடு சேர்ந்து போராட்ட களத்தில் இருந்து ஒரே சிறையிலே மகாத்மா காந்தியை உலகத்துடைய காலத்தில் ஷரஃபுத்தீன் காதிரி அவர் ஒத்துழையாமை இயக்கம் நடத்திய போது அதோடு இருந்தவர் 2015 தான் மௌத்தாகுனார். அவருக்கு பத்மபூஷன் விருது தரப்பட்டது. எத்தனை பேருக்கு அவருடைய பேர் தெரியும்? சுதந்திர போராட்டத்தோட ஈடுபாட்டிற்காக பத்மபூஷன் விருது பெற்ற சுதந்திர போராட்ட வீரர் யார்? ஷரஃபுத்தீன் காதிரி. நம்முடைய சுதந்திர போராட்ட வீரர்கள் சில பேர் அங்கீகாரம் கிடைக்காம போயிடும். ஆனால் அங்கீகாரம் கொடுக்கப்பட்ட ஒரு பத்மபூஷன் விருது பெற்ற பீகாரிலே பிறந்த ஒரு முஸ்லிம் சுதந்திர போராட்ட வீரர் ஷரஃபுத்தீன் காதிரியின் பெயர்கள் சிந்திக்கப்பட வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் குறைக்கப்பட வேண்டும். வரலாறு நடத்தப்பட வேண்டும். அதே போல மௌலானா முகமது பரக்கத்துல்லா போபாலிலே பிறந்தவர். காந்தியுடைய கதர் அமைப்பை எடுத்து நடத்தியது. தன்னுடைய கடைசி மூச்சு இருக்கும் போது சொல்லி இறந்தார் என்று ஒரு அழகாக சொல்வார். தான் இறக்கும் பொழுது அதான் நான் என்ன சொல்றேன், how seriously we took the independence, the struggle of independence. சுதந்திர போராட்ட முஸ்லிம்கள் ஏதாவது எல்லா சமூகங்களும் பங்கெடுத்திருக்கலாம், இருக்கு, எல்லாருடைய பங்களிப்பு அதிகமா இருக்கு. ஆனா தன்னுடைய உணர்வோட கலந்து அப்படி உணர்வோட கலந்து ஒரு சில வித்தியாசமான உணர்வு காட்டுவாங்க. ரொம்ப வித்தியாசம். ஏன்னா இன்னி வரைக்கும் கூட சிஏஎம் போன்ற தடுப்பு சட்டங்களை கொண்டு வரும்போது கூட என்ன பெரும்பான்மை இருந்தும் கூட அவர்களால் முடியாத நிறைவேற்ற முடியாத நிலைமைக்கு இருப்பதற்கு காரணம் முஸ்லிம்களுடைய போராட்ட குணம். இன்னைக்கு அடிச்சு ஒடிச்சு மிச்ச மீதியால கொஞ்சம் நீக்கி இருக்கிறோம். இதுக்கே இப்படி இருக்குது, நான் கிட்டே இருக்கிறோம். அப்ப அவர்களுடைய மரணப்படுக்கை சொன்னாராம், இந்த நாட்டை படிக்கும்போது அவ்வளவு எதிர்ச்சியானது, அவ்வளவு மெய்சில் கொடுங்க. இந்த நாட்டை சுதந்திரம் அடைய வைக்காம இதை படிக்கும் போது நம்ம காலேஜில் படிக்கிறது இல்லாம சொன்னது ஞாபகம் வந்துச்சு. எத்தனையோ போராட்டங்கள்ல எவ்வளவு கோவல் பண்ணி பார்த்தா எவ்வளோ அம்புபுரி கம்பளா அடிபட்டது, வாழ் அடிப்பட்டதெல்லாம் இருக்குது. ஆனா ஒரு கோலையை போல நான் படிப்பை மரணிக்கிறேன் அப்படின்னு கவலைப்பட்டார். அந்த மாதிரி இவர் நம்முடைய சுதந்திர போராட்ட வேட்கை எப்படி இருந்தது சொன்னால், மௌலானா முகமது பரக்கத்துல்லா போபாலை சார்ந்தவர். அவர் தன்னுடைய காலப்படுத்தி சொன்னாராம், இந்த தேசத்தை சுதந்திரம் அடைய வைக்காமல் மரணித்து விடுகிறேன் என்று நினைக்கும் போது வேதனைப்படுகிறேன் அப்படின்னார். எவ்வளவு உணர்ச்சிகரமாக நம்ம இருந்திருக்கிறோம், எவ்வளவு உணர்வோடு இந்த சுதந்திர போராட்டத்தை நேசித்திருக்கிறோம் என்பது வரலாறு. அப்ப கூட சொல்லியிருக்காரு, ஆனால் ஒரு நிம்மதியோட நான் போறேன், என்னை விட வீரியமாக போராடும் இளம் தலைமுறையினரை நான் உண்டாக்கி இருக்கிறேன் அப்படின்னார். இதெல்லாம் படிக்கிறேன். இப்ப நம்ம எத்தனை பேருக்கு வரலாறு தெரியாமல் போயிட்டது என்பது ஒரு தனி வேதனையான விஷயம். ஆனால் இதை விட வீரியமான இளம் தலைமுறையாக உருவாக்கி இருக்கிறோமா? அடுத்த தலைமுறைக்காக இதை கொண்டு போய் சேர்ப்போமா? ஏன்னா நம்முடைய எதிரி மிக வேகமாக வேலை செய்கிறார், மதுரை வரைக்கும் வந்துட்டார். ஒரு சாதாரண மலைக்கு சிக்கத்தன் மலைன்னு பேர் இருக்குது கிடையாது.
நம்ம இருக்கிற ஊர்களுக்கு நம்ம ஆபாத் ஆபாத்னு பேர் வைக்கும். ஆபாத்னா என்ன? கஷ்டமான கேள்வி என்ன? ஆபாத்னா என்ன? கிடையாது. அது மெயினா வந்து பரக்கத்துடைய மீனிங்கோடு சேர்த்து வைக்கப்படுற வந்து ஆபாத் ஆபாத். அதனால நம்ம ஹைதராபாத், அலகாபாத், செகந்திராபாத் இதெல்லாம் உருதுடைய முகலாயர்களுடைய அடையாளம். அதனாலதான் யூபியில பேரை மாத்தி என்ன வச்சுட்டாங்க, பிரயாக்ராஜ் அப்படின்னு. ஏன்னா உங்க அடையாளம் கூட இருக்கக்கூடாது நமக்கு தெரியாது. ஆனா நமக்கு இருந்த உண்மையான வரலாறு கூட தெரியாம நம்ம ஜாலியா இருக்கிறோம். அதான் நடந்து போட்டோம், செஞ்சா செஞ்சுட்டு போட்டோம். அலகாபாத் பேரை மாத்தி அந்த இதுல குடும்பம் என்ன, எத்தனை பேருக்கு அலகாபாத் பேர் இல்லைன்னு தெரியாது. அது மாத்தி ஆயிடுச்சு வருஷம். அலகாபாத் ஒரு பேர் இனிமே கிடையாது. அபிஷியலி இட் இஸ் நாட் அலகாபாத், இட் இஸ் பிரயாக்ராஜ். அலகாபாத் ஒரு பேரே இல்லை. ஏன்னா இப்போ இங்க ஒரு ஸ்ரீதேவி பெருமகன் அவர்கள் ஆச்சரியமா இப்ப பாக்குறாங்க என்று சொல்லும் போது அதை வச்சுதான் சொல்றேன். அவர் இப்பதான் கேள்விப்படுறாரு, சொல்லி பார்த்துட்டாரு ஆச்சரியமா அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்தேன். ஒருத்தர் சொல்ல முடியாது, ஏன்னா மாத்தியாச்சு பேர் பிரயாக்ராஜ். ஹைதராபாத்ல மாத்திரம் ரெக்கஸ்ட் இருக்காங்க. முஸ்லிம்களுடைய பெயர் கூட இருக்கக்கூடாது. திடீர்னு கபர்ஸ்தான் கங்கா குளத்துக்கு என்ன சொல்றாங்க, ஏதோ கோயில், அதெல்லாம் ஏதோ போற போக்குல போக்கித்தனமான செய்யல. அடையாளங்கள் அறவே அழிக்கப்பட வேண்டும் என்று தீவிரமாக, மிக தீவிரமாக 65 லட்சம் ஓட்டு காணும் அப்படிங்கிறாங்க. அது பெரும்பான்மையானவர்கள் யார்? இஸ்லாமியர்கள். வாக்குரிமை கிடையாது. அசாம் முதல்வர் நாங்க வேகமா எடுத்து காரணம் என்ன? முஸ்லிம்களுக்கு வாக்குரிமை இல்லாமல் ஆக்க வேண்டும். நீங்கள் பாகிஸ்தானியர்கள், நீங்கள் பங்களாதேஷ்காரங்க, உங்களுக்கு எதுக்கு வாக்குரிமை? அப்ப நாம் இந்த தேசத்தில், இந்த மண்ணில் கண்ணியமிகு காயிலை மிகத்தவர்கள் இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரியும் பொழுது, முகமது சொன்னார், சொத்தில் பாதி பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். முஸ்லிம்களுடைய சொத்து பாதி பங்கெடுத்துங்க. இந்தியாவுடைய முஸ்லிம்களுக்கு பாதி, எங்க முஸ்லிம்களுக்கு பாதி பாதி எடுத்துக்கங்க. அப்போது கண்ணியம் பொருந்திய கண்ணியமிகு காகிதம் மில்லத்தவர்கள் சொல்லி காட்டினார்கள், இந்த இந்தியாவோடு வாழாமல் பாகிஸ்தான் தான் வேண்டும் என்று பிரித்து சென்று விட்டு உங்களுடைய சொத்து சுதந்திரம் எங்களுக்கு வேண்டாம், அந்த சொத்தை முழுமையாக நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆனால் அந்த பாகிஸ்தானில் சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய இந்து, கிறிஸ்தவர்கள், சீக்கியர்களுடைய பாதுகாப்பை எங்களுக்கு உறுதிப்படுத்திக் கொடுங்கள் என்று கேட்டவர்கள் கண்ணியமிகு காகிதம் இல்லை. இன்றைக்கு அவரை முஸ்லிம் பேரை இழிவுபடுத்தி பேசுகிறார். இன்றைய ஆளுநர் முஸ்லிம் பேரை இழிவுபடுத்தி பேசுகிறார் ஆளுநர். அதெல்லாம் விளையாட்டாலும் கிடையாது, சொல்லிக்கிட்டே சும்மா நான் சொல்றேன். பிக் லைக் தியரி. என்ன தியரி? பிக் ஹிட்லருடைய தத்துவம். ஹிட்லருடைய ஒரு பிக் லைக் தியரி. புரியுதா? பிக் பிக்னா என்னது? லைக் பொய், பெரும் பொய் தத்துவம். அப்படின்னா என்ன இருக்குன்னா, பெரும் பொய் தத்துவம். பிக் லைக் என்னன்னா, நீ எவ்வளவு பெரிய பொய்ய சொல்லணும், சொல்றதே சொல்ற, சின்ன பொய்யா சொல்லாத. எவ்வளவு பெரிய பொய்யா சொல்றேன், பெரிய பொய்யா சொல்லணும். அது எவ்வளவு பெரிய பொய்ய சொல்லணும்னா, எவ்வளவு பெரிய ஆளுங்க இருக்கு, இவருக்கு எவ்வளவு பெரிய பொய் சொல்லுவாரா அப்படின்னு. நம்ம பிரதமரே போய் ராஜஸ்தான் தேர்தல் பிரச்சாரம் சொல்லுவாங்க, முஸ்லீம்கள் எல்லாம் ஊடுருவுகிறார்கள், முஸ்லீம்கள் எல்லாம் அதிக எழுதும் Prime Minister's speech is erroneous, பத்திரிகை எழுதுவோம், இது தப்பு, வேறு திரித்து கூறியிருக்கிறார் பிரதமர். அப்படி ஒண்ணு கிடையாது. ஆனால் செய்திகள் சொல்லுது, செய்தி சொன்னது யாரு? போய் சொல்லுவாரா? சொன்னது யாரு? பிரதமர். அவங்க போய் சொல்லுவாரா? இதுதான் ஹிட்லருடைய பெரும் பொய் தத்துவம். எவ்வளவு பெரிய பொய் சொன்னா அவ்வளவு பெரிய பொய் சொல்லி சொல்றதா சொல்லிட்டுதான் சொல்றாங்க. इतना बड़ा हो, उतना बड़ा हो, इतना बड़ा आदमी, इतना बड़ा चुप बोला मत से कोई कोई சொல்லுவார்.
அதற்கு காரணம் ஏற்கக்கூடிய தத்துவம் பிக் லைட் தியரி. அந்த பிக் லைட் தியரியை பயன்படுத்தி முஸ்லிம்கள் இந்த நாட்டுக்கு அந்நியக்காரர்கள், அவர்கள் பாகிஸ்தானை நேசிப்பார்கள். இந்த தேசத்தின் சுதந்திரத்துக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை, அவர்களுக்கும் இந்த சுதந்திரத்துக்கும் எந்த ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. ஆனால் நாமோ மரணப்படுக்கையில் படுத்துக் கொண்டு வறுமைகளுக்கு கவலைப்பட்டதை போல மரணப்படுக்கையில் இருந்தாங்களாம், அழுதுகிட்டு இருந்தாங்களாம். அம்மா இன்னிலா அபுக்கி துன்யாக்கும் ஹாதா வலாக்கின்னி அபுக்கி லிபுர்தி ஸஃபரி வலிகில்லத்தி ஸாதி வஸிர்து அலா மஸீரி இலா ஜன்னதி வன்னார் வலாக்கின் லா அத்ரி இலா அய்யிஹிமா இஸ்லத்து பி. எதுக்கு அழுதுட்டே இருக்கீங்கன்னா மறுபடி நினைச்சு அழுதுட்டே இருந்தாராம். ஏன் அழுதுங்க அப்படின்னு கேட்டா, இல்ல நான் இந்த உலகத்தை நினைச்சு நான் அழுத, ஒரு பெரிய பயணத்தை மேற்கொள்ள வேண்டியது இருக்கிறது என்று நினைக்கும் போது அழுகிறேன். அந்த பயணத்துக்கான ஏற்பாடு இடத்தில் குறைவாக இருக்கிறது என்று நினைக்கும் போது அழுகிறேன். அதனால அழுது இருந்துங்க. நம்மகிட்ட ஃபுல்லா இருக்கு, ஜாலியா இருக்கும். மறுபடியும் நாளை வந்தோட பேஸ் பண்ணிடலாம், அல்லாத திரும்ப நெஞ்சு பேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு அவர்கிட்ட அப்போ யாரு என்பதற்கும் பையனின் மத்தியிலே மயங்கி கிடவேன், மக்களை பைத்தியம் என்று கருத்திரையை மிதித்து செல்வார்கள். நான் பைத்தியம் அல்ல, பசியின் காரணமாக அல்லாஹ்வோடு சேர்ந்து பசித்திருந்த பசியின் காரணமாக மயங்கி கிடப்பேன். அப்படி பசித்தை பட்டுமையை கஷ்டத்தை சுவைத்த அசாபு சிப்பாவிலே ஒருவர், முதன்மையானவர், மேன்மையானவர் இந்த சஹாபியாக நினைச்சவர். அந்த மாதிரி நாம இந்த இந்தியாவில மரணப்படுக்கையை படுத்துக்கிட்டு இந்தியா சுதந்திரமாக சாதனை ஏன்னா பார்க்க உணவோடு பிடித்து விட்டோம், அவர்களை எதிர்ப்பது நம்முடைய மார்க்க கடமை என்று நினைத்தோம். இந்த இந்தியாவில் இந்த தேசத்தை சுதந்திரமாக்குவது நமக்கான கடமை என்று நினைத்தோம். அவர்களுக்கு எதிராக போராடுவதை ஜிஹாத் என்று நினைத்தோம். அதில் களவாடி இறப்பதை ஷஹாதத் என்று நினைத்தோம். அவ்வளவு கொடுத்தல் மனிதன். அதனாலதான் முக்கியமான ஒரு ஷஹாதத்துடைய வேலையை விடாம இப்படி மறந்துக்கிறோமே அப்படின்னு அவர் நினைச்சு வேதனை பண்ண. அவ்வளவு உணர்வு நம்மை அடிமைப்படுத்தியவருக்கு எதிராக களவாட வேண்டியது நம்முடைய கடமை என்று நினைத்தோம். புதுக்கோட்டை ஜமாத்துலமால இது பண்ணாங்க, பெரிய அளவில் மாஷா சிறப்பா பண்ணாங்க. என்ன பண்ணாங்க, லிம்புவார் பேசுவார் 10 முறை அறிவிச்சிட்டாங்க. நானும் 10 முறை எழுந்து உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் பேசி அதுக்கப்புறம் நான் பேசும்போது ஒரு பேப்பர் எடுத்து கொடுத்தாங்க. நான் பேப்பர் கொடுத்தா என்ன இருக்கும் முடிக்கவும் அப்படின்னு இருக்கும், பேசவும் தெரியல. நல்ல வேலை நான் நல்லா படிச்சு பார்த்துட்டு அப்படின்னு. அதனால அப்ப உடனே நான் கேட்டேன், என்னங்க செய்யணும்? இல்ல நீங்க பேசுங்க அப்படின்னு. மணி 9வது, 6 ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். யங்ஸ்டர்ஸ்லாம் வேற இருக்காங்க, பேசலாமா இன்னொரு 5 நிமிஷம்? அரசியல் ரீதியாக இன்னைக்கு நம்ம எவ்வளவு பேர் அரசியல் ரீதியாக ஆக்டிவா இருக்கணும் அப்படின்னு முடிச்சு பேசுங்கன்னு சொல்றது சப்ஜெக்ட் இல்ல. இப்ப முடிச்சு நான் யார் யாருக்கு சொன்னா நான் கேட்க. ஏன்னா சொல்லுவாங்க, மண் ஹஃபில ஃபர்ற ஒமன் கத்தப ஃபர்ற. இல்லைனாதான் நிற்கும். புகாரி ரஹ்மத்துல்லாஹி தான் லட்சக்கணக்கான ஹதீஸை அப்படியே மனப்பாடமா வச்சு கேட்டோம்னு சொல்லிடுவாங்க. டக்கு இங்க யாரும் புகாரி ரஹ்மத்துல்லாஹி இல்ல. சரி, அப்ப யூசுப் மெஹரலி அப்படின்னு ஒரு பெரியார். அந்த யூசுப் மெஹரலி செப்டம்பர் 3, 1903 மும்பையிலே பிறந்தார். 1942 ஏர்வாடா சிறையில் அடைக்கப்பட்டார் ஆங்கிலேயர்கள். சுதந்திரத்துக்காக ரொம்ப போராடுறாரு அப்படின்னு சொல்லி 1942 ஏர்வாடா சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் இருந்து கொண்டே மும்பை மாநகராட்சி மேயர். அரசியல் பார்த்தீங்களா? இன்னைக்கு நம்முடைய அரசியல் சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறது? நம்முடைய அரசியல் பதவிக்கு என்ன? சுதந்திர போராட்டம் ஒரு பக்கம் நடக்கும், ஹிப்சுல் குர்ஆன் ஒரு பக்கம் நடக்கும், ஒரு பக்கம் ஆளுநர் நடக்கும். எல்லாம் மோத நாட்கள் தான். சுதந்திர போராட்டத்தை கலந்துக்கிறது எல்லாம் அழுகை யார் நினைக்கிறது? ஆனா கல்வி வெறும் மார்க்க கல்வி மட்டும் ஒரு பக்கமா, அல்லது உலக கல்வி மட்டும் ஒரு பக்கமா, அல்லது அரசியலில் எந்த விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தார்களா? ஏர்வாடா சிறையில் அடைக்கப்படுகிறார். சிறையில் இருந்து கொண்டே மேயராக தெரிகிறார். காங்கிரசுடைய காரியத்திற்கு உறுப்பினராக இருந்தவர். காந்தி உருவாக்கிய சபையில உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது நிறைய பேருக்கு தெரியாது இல்ல, காந்தியுடைய ஒத்துழையாமை இயக்கம் இருக்கார். அதே மாதிரி இன்னொரு மொமெண்ட் பேர் சொல்லுங்க. சத்தியாகிரகம் வேற. வெள்ளையில அது இங்கிலீஷ் என்னது? என்ன இந்தியா? குயிட் இந்தியா. அதான்
வெள்ளையனே நம்ம வச்சுக்கிட்டு தமிழ்ல மொழிபெயர்த்தது. அந்த குயிட் இந்தியா என்று காந்திக்கு சொல்லிக் கொடுத்தவர் யூசுப் மெஹ்ரவி. இது வரலாறு. அவர் உட்கார்ந்து மசோரா பண்ணும்போது, காங்கிரஸ் காரியத்தில் உட்கார்ந்து மசோரா பண்ணும்போது குயிட் இந்தியா அப்படின்னு சொன்னார். உடனே காந்தி நல்லா இருக்கு, யார் யூசுப் மெஹ்ரவி சொன்ன குயிட் இந்தியாவை கொண்டு வாங்க, வெள்ளையனே வெளியேறு என்று தமிழே சொல்கிறோம், நெஞ்செடுத்துக் கொண்டு சொல்லுங்கள், வெள்ளையனே வெளியேறு குயிட் இந்தியா என்பதை இந்த இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தியவன் யூசுப் மெஹ்ரவி என்கிற ஒரு முஸ்லிம். எனக்கு இத்தனை பேருக்கு தெரியுங்கிறது ஒரு பிரச்சனை. ஆனா நிறைய பேருக்கு என்னன்னா என்ன கில்ட்டி இந்த மண்ணுக்கு என்ன சம்பந்தம், நம்ம பிரச்சனை பண்ணக்கூடாது அவங்ககிட்ட போய் அப்படிங்க. ஒரே காலகட்டத்தில் பொலிட்டிக்கலா ஆக்டிவா இருக்கிறாங்க. ஜெயில இருப்பது மேயர் ஒரு கருத்து சொல்றாரு. முஸ்லிம்கள் எந்த அளவுக்கு அரசியல் அறிவு இருந்துச்சுன்னா, காந்தி உலகிய மூமெண்ட் எடுத்துட்டு போறாரு, உலகளாவிய தலைவர். அவர்கிட்ட ஒரு கருத்தை சொன்னா ஏற்றுக்கிற அளவுக்கு அரசியல் ரீதியான விழிப்புணர்வு டக்குன்னு சொன்னார் குயிட் இந்தியா அப்படின்னு ஆலோசனை கொடுத்து. இது நல்லா இருக்கு, குயிட் இந்தியா போடு, யூசுப் மெஹ்ரவி கொடுத்த குயிட் இந்தியா மூமெண்ட் கொண்டு வா அப்படின்னு. வெள்ளையிலே வெளியேறு என்று ஒரு ஆலோசனை சொல்லும் போது, வெள்ளையிலே வெளியேறு என்று தமிழே சொல்கிறோம், குயிட் இந்தியா என்று ஆங்கிலத்திலே சொல்கிறோம். இதை இந்தியாவுக்கு கொடுத்தவர் யூசுப் மெஹ்ரவி என்கிற முஸ்லிம் என்பதை மாறுதட்டிக் கொள்கிறோம். பேர் வைங்க, யூசுப் மெஹ்ரவி பிள்ளைக்கு பேர் வைங்க. அப்ப கேட்பாங்க என்ன சப்ஜெக்ட் பேர் ஏன் வச்சிருக்கீங்க, பேர் குயிட் இந்தியா மூமெண்ட் அவர் கொடுத்த அதான் தான் பேரு பிள்ளைக்கு ஞாபகம் வச்சிருக்கீங்க. எப்படி வரலாறு கிடைக்கிறது? சல்மான் கான், ஷாருக் கான், அமீர் கான் அப்படின்னு வச்சாங்க. இப்ப அரசியல் ரீதியாகவும் விழிப்புணர்வோடு இருந்திருக்கிறார்கள். ஜனவரி 1, 1875 உத்தரப்பிரதேசத்தில் பிறந்தார் மௌலானா ஹசரத் மோஹானி. 75 பிறந்தார். காலேஜ் படிக்கிறது ஜெயிலுக்கு சுதந்திர போராட்டத்துக்காக. நம்ம வரலாறு ரொம்ப வித்தியாசமான கொடூரமான முறையில தியாகம் செய்திருக்கிறோம். சின்ன சின்ன பிஞ்சுகளை எல்லாம் சிறை கட்டி இருக்கிறோம். உண்மையிலேயே இஸ்லாமியர்களுடைய குடைச்சல் தாங்காமல் தான் ஆங்கிலேயர் இந்த மண்ணை விட்டு ஓடினான் என்றால் அது மிகையாக. எல்லாரும் காரணம் அதிகப்படியாக. ஏன்னா நம்ம குஷ்வந்த் சிங் சொல்வதை போல 65% சுதந்திர போராட்டத்தில் பங்களிப்பு என்பது முஸ்லிம்களுடைய. 100 கணக்கு போட்டா அதுல 65 முடிஞ்சு போச்சு. 50 தாண்டிட்டாங்க. 65% ஆஃப் பார்ட்டிசிபேஷன் கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் முஸ்லிம்ஸ் ரீப்ரடக்ஷன் என்றார் குஷ்வந்த் சிங் வரலாறு ஆசிரியர். 1875 பிறகு காலேஜ்ல இருக்கும்போது ஜெயிலுக்கு போயிருக்காரு. அகைன் 1903 படிச்சுட்டு இருந்த காலேஜ் வந்து நீக்கிறாங்க, தொடர்ந்து ஜெயிலுக்கு போயிட்டே இருக்கிற அப்படின்னு நீக்கிறாங்க. படிப்பு போகுது. 1903 படிச்சுட்டு இருக்கிற காலேஜ் வெளியேற்றாங்க. அப்ப என்ன பண்ணாரு, உருதுயே மாநிலா அப்படின்னு ஒரு பத்திரிகையை அடிகளில் வைத்து 1903 உடனே ஆரம்பிக்கிறார். உருதுயே மாநிலா அப்படின்னு அவர் எழுதிய எழுத்துக்கள் ஆங்கிலேயர்களுக்கு அவ்வளவு குறைச்சை கண்டுகிட்டு வரலாற்று. ரொம்ப எதை எழுதினாலும் வீரியத்தோடு சுதந்திர வேட்கையோடு எழுதுகிறார். அதை படிச்சா மக்கள் உடனே சுதந்திர போராட்டம் ரெடியாகிறார் அப்படின்னு சொல்லி அந்த பத்திரிகையை தடை செய்து 1903 வெளியே வந்த நம்முடைய மௌலானா ஹசரத் மோஹானியை மீண்டும் 1907 சிறை வைக்கிறது ஆங்கிலேய அரசாங்கம். 1907 மீண்டும் சிறை வைக்கிறது. இன்றைக்கு ஒவ்வொருவரும் கம்யூனிஸ்டுகளும் இந்த இந்தியாவிலே எந்த போராட்டத்தை நடத்தினாலும் வட இந்தியர்களே எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இன்குலாப் ஜிந்தாபாத், இன்குலாப் ஜிந்தாபாத் என்பார்கள். 1907 இந்தியாவிலே இன்குலாப் ஜிந்தாபாத் என்று சொல்ல ஹசரத் மௌலானா ஹசரத் மோஹானி இந்தியாவில் முதலாக இன்குலாப் ஜிந்தாபாத் என்று சொன்னவன் முதலாக ஹசரத் மோஹானி. இந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர்கள். ஏன் பாரத் மாதா கி ஜெய் ஒரு புது வார்த்தைக்கு மாறணும் தெரியுமா? இந்த மண்ணிற்கு சொந்தம் இல்லாதவர்கள் பாரத் மாதா கி ஜெய் புது வார்த்தைக்கு மாறினவன். முதல்ல அது கிடையாது. அதை ஏன் மாற்றணும் தெரியுமா? ஹைதராபாத்திலே பிறந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய இந்திய தேசிய படையிலே மிக வீரியமாக செயல்பட்டவர் தான் ஆபித் ஹசன் சஃப்ரானி. இந்தியாவிலே இவருடைய சுதந்திரத்துக்கு பிறகு ஜவஹர்லால் நேரு அவருடைய பங்களிப்பை பாராட்டி அவரை இந்தியன் ஃபாரின் சர்வீஸ்ல நியமித்தார். IFSல ஒரு உறுப்பினராக போட்டார் ஜவஹர்லால். வரலாறு நான் எங்க இருந்தோ வாட்ஸ்அப்ல படிக்கல, இல்லாத ஒன்று புதுசா வரலாறையும் திணிக்கல. ஜவஹர்லால் நேரு இந்தியன் ஃபாரின் சர்வீஸ்ல அவர் அவார்ட் பண்ணார். நாம ஒரு மிகப்பெரிய வாசகத்தை சொல்றோமே,
அடி வயிற்றுல இருந்து அப்படின்னு நெஞ்சுறுதியோடு வார்த்தையை சொல்றமே, ஜெய் ஹிந்த் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றமே. அந்த ஜெய் ஹிந்த் என்பதை இந்த இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தியவர் ஆபித் ஹசன் சப்ரான் என்கின்ற முஸ்லிம். இவருடைய பங்களிப்பை அலங்கரித்து, இவருடைய பங்களிப்பை அங்கீகரித்து அவருக்கு IFS என்ற பதவியை கொடுத்தார் ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேருடைய வரலாறு, இவருடைய வரலாறு புரிந்து கிடைக்கும். ஜெய் ஹிந்தாக இருந்தாலும், இன்கிலாப் ஜிந்தாபாதாக இருந்தாலும், குயிட் இந்தியா வெள்ளையனே வெளியேறாக இருந்தாலும் அத்தனையும் இந்த மண்ணிற்கு ஸ்லோகங்களாக கொடுத்தவர்கள் நாம். ஆரம்பத்தில் முதலாக மூவர்ண கொடியை கொண்டு வந்தாலும் அதை முழுமையாக கொடுத்தவர் தியாகி. இந்தியாவுடைய வரலாற்றிலே ஏகப்பட்டது நம்முடைய மக்களுக்கு பொருந்தி கிடக்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் படைகளை அனுப்பும் போது சொல்வார்களாம், லா துப்சிரில் வாழ் என்று சொல்வார். லா துப்சிரில் வாழ் فإن كثرة الوعد ينسي بعضه بعضا. படை அனுப்பும் போது நிறைய உபதேசம் பண்ணுவாங்களா, அதுல ஒரு உபதேசம் நிறைய சொல்லாத, சொன்னா ஒண்ணு இன்னொன்னு மறந்துடும். அப்ப என்னன்னா, சுதந்திர போராட்டம் நமக்கு ஏகப்பட்ட பங்களிப்பு நம்ம இன்னைக்கு இவ்வளவு பண்ணிருக்கோம் அப்படின்னு எங்க ஒரு 2-3 செய்தி பேசினவங்களை சொல்லுங்க அப்படின்னா, அது நிறைய சொன்னாரு. நம்மதான் நிறைய போராடி, சரி 1-2 சொல்லுங்க அப்படின்னா சொல்ல தெரியணும். அப்படின்னா என்ன செய்யணுமா, அப்போ சொன்னா நிறைய பேசுறாரு, பேசிட்டா என்ன ஆயிடும், இப்ப நிறைய பேச மறந்துடக்கூடாதுன்னா நிறைய பேசியிருக்காரு. அதனால நம்முடைய சுதந்திர போராட்டத்தில் என்னால் முடிந்த அன்சங் ஹீரோஸ், போற்றப்படாத, நினைவு கூறப்படாத சில சுதந்திர போராட்ட வீரர்களுடைய வரலாற்றை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். யார் யார் பேரை சொல்லியிருக்கிறேன்? முதல்ல சொல்லுங்க. ஃபஸ்லே ஹக் கைராபாத், உங்க நினைவுக்கு நினைக்கிறேன். ஃபஸ்லே ஹக் கைராபாத். அடுத்தது ஷரஃபுத்தீன் ஃபாதிரி. மூன்றாவது முகமது பரக்கத்துல்லா. நான்காவது யூசுப், அவருக்கு ரொம்ப அதான் பிடிச்சிருக்கு நினைக்கிறேன், யூசுப் மெஹர் அலி. நினைக்கிறேன், சந்தோஷம், யூசுப் மெஹர் அலி. 5வது மௌலானா ஹசரத் மோஹானி. 6வது ஆபித் ஹசன் சஃப்ரான். ஏதோ என்னால் முடிந்தது, என்னால் முடிந்தது செய்யணும். இந்த நிர்வாகத்தால் முடிந்தது இப்படி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறோம். அல்லா சின்ன சின்ன அல்லாவுடைய சொல்வதை போல உளவு விஷயத்தை தம்புறாங்க. எல்லா நன்மையில எல்லாத்துக்கும் சின்னது பேசலாம் கிடையாது. உன் சகோதரனை பார்த்து சிரிச்சுட்டு வர வைத்தா அதுக்கு ஒரு நன்மை இருக்கு, அது கூட சாதாரண நினைச்சிடாது அப்படின்னு. அது மாதிரி சமூகத்துக்கு விழிப்புணர்வு ஊட்டுவதற்கு மிகப்பெரிய பணி. அந்த பணியை இந்த நிர்வாகம் இந்த மாண்புமை பொருந்திய நாளிலே செய்திருக்கிறது. எனவே எங்கெங்கேயோ வீணான காரியங்களிலே சமூகம் செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இவ்வளவு அழகான ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்து கொடுத்து இப்ப அதை அதை விமர்சனம் பண்ண தேவையில்லை. நெகட்டிவ் சைட் இருக்கும். நம்ம என்னென்ன பண்ணிருக்கோம், மஸ்ஜிதா இருக்கு இல்லையா? ஸோ ஏதோ மஸ்ஜிதுகளையும் நம்மை அழைத்து பேச வைப்பதற்கு ஒரே காரணம், மஸ்ஜிதுல என்ன லிமிட்டோட பேசணுங்கிறத தெரிந்து புரிந்து பேசுறதுனால தான். மஸ்ஜிதுல என்ன சொல்லணும், மெம்பர்ல என்ன சொல்லணும், புனித மிகுந்த இடங்கள்ல என்ன சொல்லணும் அப்படின்னு அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. நம்ம இன்னொரு நாள் நீங்க ஒரு பொதுக்கூட்ட போடுங்க, இங்க தாவரம் பார்க்கறதுக்கு அப்படி குளித்து கட்டிடுவோம். இது மஸ்ஜிது. நாளைக்கு அல்லாவுடைய பேரோட புதுக்கூட ஜமாத்துல சொன்னேன், அல்லாவுடைய பேரோடால் இதுவரை என்னுடைய பேச்சுகளுக்காக நான் வழக்கு வாங்கியதில்லை. ஏற்பாட்டாளர்களுக்கும் இந்த சங்கடத்தை நான் இதுவரை அல்லாஹ்வுடைய பேரோட ஏற்படுத்தியிருந்தேன். அவ்வளவு கவனமாக யோசித்து சிந்தித்து முடிஞ்ச வரைக்கும் நம்முடைய சக்திக்கு உட்பட்டு செஞ்சிருக்கோம். அதனால பாரத் மாதா வரலாறு இருக்கு. அதை எப்போ எதற்காக எதை மாற்றுவதற்கு கொண்டு வந்தார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் அதை சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது நீண்டிட்டு போயிடும். 6 பேருடைய வரலாறை நம்ம பார்த்தோம். இந்த 6 பேருடைய வரலாற்றை இன்ஷா அல்லாஹ் மக்கள்கிட்ட கொண்டு போவோம். தமிழக மக்களிடத்துல நம்ம கொண்டு போவோம். நம்மால் இயன்ற நம்முடைய சுதந்திர போராட்டங்களை கொண்டுவோம். இதுல பெரிய காரணம் இருக்கு. எதிர்காலத்துடைய வரலாறு மாற்றப்படுவது, வரலாறு மறந்துருச்சுன்னா நம்முடைய வரலாறு மாறி போயிடும் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த மஸ்ஜிது உமர் ரலியல்லாஹு அன்ஹு பள்ளிவாசலுடைய நிர்வாகத்திற்கு மிகப்பெரிய நன்றி கூறி பேசுவதற்கும் மக்களிடத்தில் கருத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கும் மூச்சை இழுத்து கத்துவதற்கும் ஆற்றல் தந்த வல்ல இறைவனுக்கு நன்றி கூறி அல்லாஹ் தரக்கூடிய சுகங்களில் மிக உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்ந்த சொர்க்கத்தை கேள்வி கணக்கின்றே அடையக்கூடிய நன்மக்களாக உங்களை குறிப்பாக பேசி என்னை பிரபலாவின் நாயகர்கள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.